ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு 2.5 மணி நேரம் டோட்டலா டைம் கொடுக்கலாம்னு நினைச்சோம். ஆனா நீங்க கிச்சனுக்கு புதுசு அப்படிங்கறதுனால 3 மணி நேரம் டைம் தரோம். அதுக்குள்ள நாங்க சொல்ற டிஷ்ஷை நீங்க சமைச்சு தரணும். என்ன புரிஞ்சுச்சா? புரிஞ்சதுமா. என்ன புரிஞ்சது? எங்களை வச்சு செய்ய முடியல. அது மட்டும் நல்லா புரிஞ்சது. ஹாய் ஹலோ மக்களே, நீங்க எல்லாருமே இன்னைக்கு குக் வித் அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் கோமாளி, அதாவது குக் வித் ஏசிசி கோமாளிஸோட நிகழ்ச்சியை பார்க்க ரெடியா? நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டீம் ஏ ராஜா அண்ட் இந்திரன், உங்க டீமோட பேரு ஜுஜுபி. டீம் பி கார்த்திக் அண்ட் கண்ணாயிரம், உங்க டீமோட பேரு சில்லாக்கி. அம்மா, இந்த பேரை யாரு சூஸ் பண்ணதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரு தம்பி, நான் பெத்து போட்டு வச்சிருக்கேனே ஒரு குட்டி, அவதான் சூஸ் பண்ணா. நினைச்சேன் ஜுஜுபி சில்லாக்கி டுமான்னு வரும்போதே நினைச்சேன். சரி, ஓகே. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்மளோட சின்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, இந்த 2 டீம்ஸ்க்குமே தனித்தனியா ஒரு கோமாளிகள் வந்து கொடுக்கப்படும். அந்த கோமாளிகளை நீங்க எதுக்கு பயன்படுத்தணும்னா, இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவங்க கிட்ட சொல்லி தான் நீங்க எடுத்துட்டு வரணும். நீங்களா போய் பேண்ட்ரியில எடுக்க கூடாது. ஓகே, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல், உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ்ல டவுட் வருது, இல்ல இதை வந்து எந்த இடத்துல போடுறது, உப்பை வந்து சிக்கனுக்கு முன்னாடி போடணுமா இல்ல சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் போடணுமான்னு சில டவுட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்றதுக்கு நம்ம செம்பாக்கா அங்க உட்காந்துருப்பாங்க. நீங்க தாராளமா செம்பாக்கா கிட்ட கேட்டுக்கலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, நீங்களா டைரக்டா போய் செம்பாக்கா கிட்ட கேட்க முடியாது. ஸோ 2 பேரு 2 கோமாளிஸ் இங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி தான் நீங்க செம்பாக்கா கிட்ட கேட்க முடியும். அதாவது நிம்மதி அண்ட் ரோஜா 2 பேரும் இங்க சைட்ல நிப்பாங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும், செம்பாக்கா கிட்ட உங்க டவுட்டை கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நிம்மதி ஆர் ரோஜாவை கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த டவுட்டை சொல்லி அவங்க போய் செம்பாக்கா கிட்ட கேட்டு செம்பாக்கா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படிதான் வந்து உங்களோட டவுட் கிளியர் ஆகும். ஓகேவா? இதுக்கிடையில நானும் கண்மணியும் சேர்ந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். இதுதான் டோட்டல் ரூல்ஸ் ஆஃப் குக் வித் ஏசிசி கோமாளிஸ். டீம்ஸ் ஜுஜுபி அண்ட் சில்லாக்கி 2 டீமுமே மெனு கேட்கறதுக்கு ரெடியா? சொல்லுங்கம்மா, அதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லிடுவோம். டீம் ஏ ராஜா அண்ட் இந்திரன், ஜுஜுபி டீம், உங்களோட மெயின் டிஷ் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. டீம் பி கார்த்திக் அண்ட் கண்ணாயிரம், டீம் சில்லாக்கி, உங்களோட மெயின் டிஷ் இடிச்ச நாட்டுக்கோழி வறுவல். என்னென்ன இடிச்ச நாட்டுக்கோழி வறுவல்னு ஏதோ சொல்றாங்க, உங்களுக்கு தெரியுமா? விடுங்க தம்பி, ரெசிபி சொல்றது யாரு? என் பொண்டாட்டி செம்பாவாச்சே, அவளை கரெக்ட் பண்ணி எப்படியாவது வாங்கிடுறேன். ஓகேண்ணே. மெயின் டிஷ் உங்க 2 பேருக்குமே இதுதான். அண்ட் சைட் டிஷ் வந்து சொல்லிடுறேன். டீம் ஏ ஜுஜுபி டீமுக்கு பிச்சு போட்ட கோழி வறுவல், அதுதான் வந்து உங்களோட சைட் டிஷ். அண்ட் டீம் பி சில்லாக்கி, உங்களோட சைட் டிஷ் மீன் பொளிச்சது. சூப்பர் சூப்பர். மீன் பொளிச்சதா? மீன் குளிச்சு வேணா பாத்திருக்கேன், அது என்ன மீன் பொளிச்சது? அண்ட் இப்போ அந்த ட்விஸ்ட் ரிவீல் பண்றதுக்கான நேரம் வந்தாச்சு. சோ இந்த 2 டிஷ்ஷஸையுமே தாண்டி நீங்க ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷும் வந்து பண்ண போறீங்க. வெஜிடேரியன் டிஷ்ஷா? அதெல்லாம் அசால்ட். மாப்ள, அப்படிலாம் கம்மியா எங்களை எடை போட்டுறாதீங்க, நாங்க வேற மாதிரி தெரியும்ல. மா, நீங்க டிஷ் பேரை சொல்லுங்கம்மா. டீம் ஏ ஜுஜுபி, உங்களுக்கான வெஜிடேரியன் டிஷ் நல்லா கேட்டுக்கோங்க, காதை கொடுத்து நல்லா கேட்டுக்கோங்க. பன்னீர் பாவக்காய் சட்னி. பன்னீர் பாவக்காய் சட்னியா? என்னம்மா இப்படிமா பண்ண முடியும்? ரூல் சொல்லும்போது யாரும் எதுவும் பேசக்கூடாது. என்ன டிஷ் சொல்றோமோ அதைத்தான் நீங்க செஞ்சு கொடுக்கணும். டீம் பி சில்லாக்கி, உங்களோட வெஜிடேரியன் டிஷ் தட் ட்விஸ்டட் டிஷ் என்னன்னா, ரெடியா? ஓகே, வாழைப்பூ மஷ்ரூம் பொடி மாஸ். ஓகே, ஃபைனலி இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டிஷஸ் பேர் எல்லாமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்க 3 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கான டிஷஸ் பேரெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ உங்கள் டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கான கோமாளிஸை நாங்கள் அலாட் பண்ணுவோம். அவங்க கிட்ட இன்கிரீடியன்ஸை சொல்லி நீங்கள் எடுத்துட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரெடியா? ரெடிமா. கேட்கல. ரெடிமா. சத்தமா. ரெடி. சூப்பர் சூப்பர். ஓகே, நீங்கள் இப்போ உங்கள் டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, இவங்கெல்லாம் நிக்கிற பொசிஷனை பார்த்தாலே எனக்கு சிரிப்பா வருதுடி. எப்படி சமைக்க போறாங்களோ தெரியல. அதெல்லாம் சமைக்க மாட்டாங்கடி. ஓரளவுக்கு சமையல் தெரிஞ்ச நம்மளுக்கே வந்து ஒன்றும் வழங்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாம எங்க அம்மா எங்க மாமியார்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே சமைக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவங்களே ஒழுங்கா சமைக்க மாட்டாங்க. இவங்க என்ன இப்பதான் அடுப்பே ஆன் பண்ண தெரிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயுமா சமையல் கத்துப்பாங்க? ஆனா எந்த தைரியத்துல உன் புருஷன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாருன்னு தான் எனக்கு தெரியல ரோஜா. அவருக்கு என்ன சும்மா உட்காந்துருக்க முடியல, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு எதையாவது யோசிச்சு இப்ப அங்க பாரு செம்பாக்கா. இப்ப செம்பாக்கா மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா?
நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏண்டா நான் 7 தடடா போய்கிட்டு இருந்தேன். யாரு வம்பு தும்புக்காது போனேனா? சமைக்கிறேன்னு இப்படி என் கிச்சனை நாரடிச்சு வச்சிட்டீங்களேடா. என்ன செம்பா நீ உண்மையாவே அதை தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அட இல்ல கண்ணுங்களா, கிச்சன் போனா போயிட்டு போது நாளைக்கு பொறுமையா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பசங்க காய வெட்டுறேன் வெங்காயத்தை வெட்டுறேன் கை காலை வெட்டிக்காம இருக்கணுமே, அதான் பயமா இருக்குது. தினமும் சமைக்கிற நம்மளே விரல வெட்டிக்கிட்டு கையை சுட்டுக்கிட்டு தான் கிடக்குறோம். இவனுங்க இப்பதான் சமைக்கவே ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு என்ன தைரியத்துல போய் அங்க நிக்கிறானுங்கன்னு எனக்கு புரியலையே. விடுங்க செம்பாக்கா, அவங்க கையை வெட்டிக்கிட்டா என்ன காலை வெட்டிக்கிட்டா என்ன, நம்மளுக்கு பிரியாணி வந்துடும், அது போதும். சூப்பர் டி நிம்மதி, என் மைண்ட் வாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணிட்டேன். அதுவும் என் புருஷன் வேற திண்டுக்கல் தலப்பா கட்டி செய்யறாரு. என்னத்தை கிழிக்க போறாருன்னு தெரியலையே. இன்னும் 5 நிமிஷம் முடியல, சுடரமா மறந்துட்டாங்களோ? ஏண்டி இவங்க சமைக்கிறது ஒரு சமையல், அதை வேற பாக்குறதுக்கு இவ்வளவு ஆர்வமா உட்காந்துருக்கேன். 5 நிமிஷம் முடியல 10 நிமிஷம் முடியலன்னு. அதுக்கு இல்லடி, நல்ல ஃபன்னா இருக்கும்ல, அதை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஆள் கொடுத்த கவுண்டர் தான் நாங்களே கேட்டோமே. மீன் குளிச்சு பாத்திருக்கேன், அது என்ன மீன் பொளிச்சு. என்னடி மணிக்கு ஒரு முறை மங்குடி டாக்டர் என்பதை நிரூபிக்கிறார் உன் ஆளு. போடி, அவருக்கு தெரியலன்னு தானே கேக்குறாரு. கண்மணி இரு அங்க வர. கண்மணி ஆளு பழக்க தோசத்துல பொழந்திருக்கிற மீன் ஆபரேஷன் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு தைச்சு வச்சிட போறாருடி. சும்மா இருடி. அப்புறம் நிம்மதி ஆளு ஆட் ஷூட்டுக்கு மாடலிங்க்கு உரிச்சு வச்ச சிக்கனை போட்டோ எடுத்து அனுப்பலாமா இல்ல மீனை போட்டோ எடுத்து அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க போறாரு. எங்களெல்லாம் விடு, ஓ அதுதாங்க ஹைலைட்டு. என்ன தெரியுமா சொல்லிட்டு இருப்பாரு, சிக்கனை கூப்பிட்டு சிக்கனே பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும், பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள்லாம் சிங்க பெண்களா வளரணும், நீங்கெல்லாம் சொந்த கால நிக்கணும்னு சிக்கனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாருடி ஆளு. ஐயோ அல்டிமேட். ராஜா மாமா எப்போதும் இப்படிதான் பேசுவாரு. சூப்பர் டி நிம்மதி. ஐயோ வயிறு வலிக்குதுடி, சத்தியமா முடியல சிரிச்சு அம்மா. ஐயோ சிக்கனை கூப்பிட்டு பெண்கள் நாட்டின் அது என்ன தெரியுமா ரிப்ளை பண்ணும், ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே சாவ போறேன், இப்பதான் பெண்கள் நாட்டின் கண்கள். அம்மா கடவுளே. ஐயோ சரியான ஃபன்னா இருக்குடி. இவங்க சமைக்கிறத பார்த்தா இன்னும் ஃபன்னா இருக்கும் போல. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு போய் பார்ப்போம். ஓகே, உங்களுக்கான டிஸ்கஷன் டைம் 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க சமைக்க போற டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான கோமாலிஸை வர சொல்றேன். இன்கிரீடியன்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க அவங்கள யூஸ் பண்ணணும். வேலு டீம் ஏக்கு வாங்க, நீங்க தான் டீம் ஏ ஜுஜுபியோட கோமாளி. பாக்கியலட்சுமி நீங்க டீம் பி சில்லாக்கியோட கோமாளி. ஓகே, உங்களோட டீம்ஸ்க்கான கோமாளி வந்தாச்சு. சோ இனிமே உங்களோட கோமாலிஸ் கிட்ட மட்டும் தான் நீங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வரணும் எல்லாமே சொல்லணும். வேற யார்கிட்டயுமே இதை சொல்லக்கூடாது. வேற யாரும் உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க. சோ எஸ், இன்னைக்கான சமையல் போட்டி ஆரம்பிச்சிடலாம். and your time starts now. பாக்கியா, அப்பா சொல்றதெல்லாம் சீக்கிரம் ஞாபகம் வச்சு எடுத்துட்டு வா. என்ன? சரிப்பா சொல்லுங்க. கடுகு, மிளகு, ஜீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, சக்கரை, வெல்லம், அப்புறம் பனங்கற்கண்டு, அதுக்கப்புறம் இருங்க, என்னது சக்கரை எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு வந்தது என்ன? இடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு வறுவல் தானே? இடிச்ச நாட்டுக்கோழி வறுவல் தானே? அதுக்கு எதுக்கு சக்கரை, வெல்லம், பனங்கற்கண்டலாம்? அட எல்லாத்தையும் எடுத்துட்டு வா பாக்கியா, தேவைப்பட்டா போட்டுக்கலாம்ல. அப்பா இது ஒண்ணு உங்க கடை மளிகை ஜாமான் லிஸ்ட் இல்ல. இதுக்கு தேவையான பொருளை மட்டும் சொல்லுங்கப்பா, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ பாக்கியா, தேவையான பொருள் எங்களுக்கு தெரிஞ்சா உன்கிட்ட சொல்ல மாட்டோமா? நீ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம். இவங்க உருப்பட்ட மாதிரி தான். எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையே. யாராவது நான்வெஜ்க்கு கடுகு வெந்தயம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா? ஷோ வேலு, நான் சொல்றத கவனமா கேளு. நான் என்ன எடுத்துட்டு வர சொல்றேன்னா அதை அப்படியே எடுத்துட்டு வா. என்ன? நீ என்ன எடுத்துட்டு வரணும்னு மட்டும் சொல்லு மாமா, நான் பாத்துக்கிறேன். தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, பெரியங்காயம், புதினா, கருவேப்பிலை, அப்புறம் தயிர், அப்புறம் வேற என்ன எண்ணெய், கிராம்பு, வேற என்ன அப்புறம் இந்த பிரியாணிக்கு போடுவாங்களா ஒரு இலை, அது, அப்புறம் வேற என்ன இதை மட்டும் இப்போதைக்கு எடுத்துட்டு வா, அப்புறமா நான் சொல்லி விடுறேன். ஓகே மாமா. தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. ப்ரோ சொல்லுங்க இந்திரன். இல்ல பிரியாணில கருவேப்பிலை எல்லாமா போடுவாங்க? நார்மல் பிரியாணில கருவேப்பிலை போட மாட்டாங்க இந்திரன். ஆனா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணில கண்டிப்பா கருவேப்பிலை போடுவாங்க. அதுதான் அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஸ்பெஷலே. சரி, நீங்க அடுப்பு பத்த வச்சு நம்ம குலதெய்வத்தை எடுத்து அடுப்புல வைங்க. ஐயோ, முருகர் போட்டோவை எடுத்துட்டு வரலைங்க. ஐயோ ஏங்க, நான் குலதெய்வம் சொன்னது நம்ம பிரியாணி சட்டியை தாங்க. மா எல்லாரும் எப்படிமா பண்ணிட்டு இருக்காங்க? தேராதுன்னு நினைக்கிறேன்டி. ஆரம்பமே சும்மா அமர்க்கலமா இருக்கு. சரி அப்ப வாங்க எல்லாரும் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலாம்.
ஏய் இருங்க இருங்க, இப்பதான் அவங்க இன்கிரிடியன்ஸை எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், அவங்க சமையல ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல, அப்ப நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம். எப்பா வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மத்த ஜாமான்லாம் முன்னாடியே கார்த்திக் மாமா கிட்ட கொடுத்துட்டேன். சரி பாக்கியா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உங்க அம்மா கிட்ட அதுல டவுட் கேட்கணும். யாரு ரோஜாத்தைய கூட்டிட்டு வாங்க, அவங்க கிட்ட நான் என்னன்னு சொல்றேன். ஐயோ அப்பா, ஃபர்ஸ்ட் சிக்கன் எல்லாம் மஞ்சள் போட்டு கழுவுங்க. கார்த்திக் மாமா, நீங்க ஸ்டவ் பத்த வச்சு எண்ணெய் ஊத்தி அந்த கழுவுன சிக்கனை கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்குங்க. பாக்கியா, உனக்கு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தெரியுமா? மாமா, சிக்கன்ல குழம்பு வச்சாலோ இல்ல கிரேவி வச்சாலோ அம்மா இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் மாமா செய்யணும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ராஜா, சட்டையெல்லாம் பத்த வச்சாச்சு. அதுக்குள்ள இப்ப என்னத்த போடுறது? பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் நெய் ஊத்தணும் ப்ரோ. ஐயோ, நெய்யவே மறந்துட்டேன். வேலு, டேய் வேலைக்கு வாடா, ஒரு நிமிஷம் சீக்கிரம் வா. மாமா எதுக்கு இப்ப அவசரமா கூப்பிட்ட? நீ ஆல்ரெடி சொன்ன பொருளே எடுத்துட்டு தான் இருக்கேன். அதே என்ன எடுத்த பாடல. டேய் அது அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் போய் கொஞ்சம் நெய் எடுத்துட்டு வாடா. என்னது மாமா? நெய்யடா, வெண்ணெய் போய் எடுத்துட்டு வா. மாமா நெய் எடுக்கணுமா வெண்ணெய் எடுக்கணுமா? கரெக்டா சொல்லு. ஷோ, என்ன சாவடிக்கிறானே. டேய் எனக்கே ஒண்ணும் தெரியாதுடா. போய் எடுத்துட்டு வாடா சொல்றத. எடுத்துட்டு வரேன் மாமா. என்ன எடுத்துட்டு வரணும்? நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. போய் சொன்னதை எடுத்துட்டு வாடா, எரும மாடு. ப்ரோ நெய் சொல்லியாச்சு, ஓகே. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணுங்க. ஐயோ மறந்தே போயிட்டோம். எதுவுமே பண்ணாம ஸ்டவ் ஆன் பண்ணி மட்டும் வச்சுட்டுமே. சரி நான் கட் பண்றேன். வெங்காயம் எங்க இருக்கு? அவன் எடுத்துட்டு வந்து கொடுத்த ட்ராலியில செக் பண்ணுங்க. பெரிய வெங்காயம் எத்தனை? ஒரு 2-3 கட் பண்ணா போதும். எடுங்க. வெங்காயம் ப்ரோ, இங்க வெங்காயமே இல்ல. வெங்காயம் இல்லையா ப்ரோ? நல்லா பாருங்க. வெங்காயம் ஒரு மாதிரி பிங்க் கலர்ல தோல் உருக்கி வந்துகிட்டே இருக்கும். பேப்பர் மாதிரி உறிஞ்சுக்கிட்டே வரும். அதுதான் வெங்காயம். என்ன ப்ரோ, வெங்காயம் கூட எனக்கு தெரியாது. இல்ல ப்ரோ, சத்தியமா. பாவி, வெங்காயம் கூட எடுக்காம வந்திருக்கான். அதெல்லாம் சொல்லி தானே விட்டான் அவன்கிட்ட. மாமா இந்த மாமா நெய்யே. ஏண்டா டேய், பெரிய வெங்காயம் எடுத்துட்டு வான்னு சொன்னேனே, எங்கடா பெரிய வெங்காயத்தை காணோம்? மாமா போங்காட்டம் ஆடாத. நீங்க பெரிய வெங்காயம் எடுத்துட்டு வான்னு சொன்ன, பெருங்காயம் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அங்க பாரு, பெருங்காயம் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் கரெக்டா. அட பாவி, பெரிய வெங்காயம் எடுத்துட்டு வாடானா பெருங்காயத்தை எடுத்துட்டு வந்திருக்கு இந்த பெருச்சாளி. மாமா ரைமிங் நல்லா இருக்கு மாமா. டேய் ஒழுங்கு மரியாதை போய் பெரிய வெங்காயத்தை எடுத்துட்டு வாடா. மனுஷன் இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற. அப்புறம் பட்டையும் எடுத்துட்டு வா. சரி மாமா, கோபப்படாத. இந்த போய் எடுத்துட்டு வரேன். ஹலோ, என்ன மாமா, பிரியாணி சட்டில பிரியாணி சூடா இருக்குன்னு பார்த்தா செய்யற நீங்க இவ்ளோ சூடா இருக்கீங்க. ஆனா சட்டில ஒண்ணத்தையும் காணுமே. ஐயோ ஏங்க நீங்க வேற. வேலு பையன் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான். பெரிய வெங்காயம் எடுத்துட்டு வாடான்னு சொன்னா பெருங்காயத்தை எடுத்துட்டு வந்து நிக்கிறான். ஐயோ வேற லெவல். அப்புறம் என்ன, மறுபடியும் அனுப்பியிருக்கோம். இப்ப என்ன வரப்போதோ தெரியல. அத்தை தள்ளிப்போ, நீ வேற பஞ்சு முட்டாய் மாதிரி மறைச்சுக்கிட்டு. மாமா என்ன? இந்த மாமா வெங்காயம். இது என்னடா மாவு? அரிசி மாவா? டேய், எந்த கூமட்டையாவது பிரியாணிக்கு அரிசி மாவு போடுவானடா? ஐயோ மாமா, இது அரிசி மாவு இல்ல, திருநீர். ஓ, சமைக்கிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு திருநீர்லாம் வச்சுக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தியாப்பா? ஐயோ இல்ல இந்திரன் மாமா, நம்ம ராஜா மாமா தானே சொன்னாரு பட்டை போடணும்னு. அதான் திருநீர் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க மாமா, பட்டை போடுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஐயோ வேற லெவல் ஃபன்னா இருக்கு. சத்தியமா என்னால சிரிச்சு வயிறு வலிக்குது. நான் அந்த டேபிளுக்கு போறேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாக்குறேன். உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு நாங்க தேவையில்லை போல. இவனுங்களே போதும். அம்மா கடவுளே. அண்ணா, இப்ப குக்கர் எதுக்குன்னு வச்சிருக்கீங்க? இதுக்குள்ள என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு கார்த்திக். எப்போதுமே செம்பா உள்ள போனோடனே சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற போட்டு சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் வைப்பா. அதனாலதான் சாப்பாடு வச்சேன். அப்பா, சாப்பாடு ஒரு டிஷ் இல்ல. அது எதுக்கு வச்சீங்க? டைம் வேஸ்ட் தான் ஆகுது. அதுக்கு தானே ராஜா மாமாங்க பிரியாணி செய்றாங்க. அத தொட்டுக்கிட்டே இந்த சிக்கன் வறுவல சாப்பிடுவோம். சரி ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அது பாட்டுக்கு விசில் வரட்டும். நம்ம மத்ததெல்லாம் ரெடி பண்ணுவோம். இன்னும் 2 பர்னர் இருக்குல்ல, அதுல வச்சுக்கலாம். அண்ணே நீங்க குக்கரை பாத்துக்கோங்க, நான் அந்த சிக்கனை ரெடி பண்றேன். சரிங்க தம்பி. என்னது இது, ஒரு மாதிரியா இருக்கு? ஐயோ கார்த்திக் ஜி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிக்கன் அடிச்சிட்டு இருக்கேன் நிம்மதி. சமைக்கணும்ல. எதுக்கு இப்ப சிக்கனை சதக் அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நிம்மதி, எங்களுக்கு வந்த டிஷ்ஷா தானே இடிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவல். அதனாலதான் சிக்கனை நங்கு நங்கடின்னு இடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ கார்த்திக், இடிச்சு போட்டு நாட்டுக்கோழி வறுவல்னா சிக்கன் இடிக்க கூடாது. மசாலாவை இடிச்சு சிக்கன்ல கலந்து சேர்க்கணும் கார்த்திக். ஐயோ, எனக்கு தெரிஞ்சது கூட பச்சைப்பல்ல, உங்களுக்கு தெரியலையே. ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆல்ரெடி செத்து போன கோழியை போட்டு இப்படி நச்சுக்குன்னு நசுக்கிட்டு இருக்கீங்களே, அது இந்நேரத்துக்கு பரலோகத்துக்கு போய் உங்களை திட்டிக்கிட்டு இருக்கோம் கேவலமா. ஐயோ சரி ஓகே, மசாலா இடிச்சு போடணுமா? ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நிம்மதி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? செம்பா காட்ட போய் மீன் பொரிச்சது மட்டும் எப்படி செய்யறதுன்னு கேட்டுட்டு வரீங்களா? ஓகே கார்த்திக், நான் கேட்டுட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க சிக்கனை நங்கு நங்கடி இடிச்சிட்டே இருங்க.
ஏங்க தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ச்சே, நீங்கெல்லாம் அட்வைஸ் பண்ற லெவலுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தீங்களா? ஓ அப்படி நீங்க அசிங்கப்பட்டது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்ல, என்கிட்ட அசிங்கப்பட்டது தான் உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. லைட்டா. ஷோ சரி இருங்க, நான் போய் செம்பா கட்ட ரெசிபி கேட்டுட்டு வரேன். ம். ஐயோ சிக்கனே, உன்னை தெரியாம நச்சுக்கு நச்சுக்கிட்டேன். நீ போய் பரலோகத்துக்கு போய் என்னதும் திட்டாத ப்ளீஸ். சாரி. ராஜா ப்ரோ, பிரியாணி வாசம் நல்லா வருது ப்ரோ. ஆமா இந்திரன், எனக்கு கூட நல்லா மணக்க அடிக்குது. ஆமா, இந்த ஸ்பெஷலா ஒரு டிஷ் செய்ய சொன்னாங்களே, அது என்ன? பன்னீர் பாவக்காய் சட்னின்னு. அது எப்படி செய்யறது? ஒன்றும் இல்லை ப்ரோ, பன்னீர்லாம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். பாவக்காயை மட்டும் நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு பன்னீரையும் பாவக்காயும் சேர்த்து அரைச்சு போட்டுடலாம். அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வரமிளகாலாம் வச்சு அரைச்சோன்னா, இன்னொன்று புளியெல்லாம் வச்சு அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, நல்லா கசப்பு, துவர்ப்பு, புளிப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி சும்மா வேற லெவலில் இருக்கும். அதே பண்ணிடலாமா? இது கூட நல்லா தானே இருக்கு. ஆமா, பாவக்காயை தண்ணியில வேக வச்சு அந்த தண்ணியை நிறுத்திட்டா அதோட கசப்பெல்லாம் போயிடும் இந்திரன். கரெக்ட், நம்ம அப்படியே பண்ணிடலாம். அப்ப பாவக்காயும் பன்னீரும் கலந்தா செம டேஸ்டா இருக்கும். ஓகே, நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம். ஆஹா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சும்மா மணக்குதே. இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சூப்பர். அப்புறம் என்னென்னலாம் போட்டீங்க? ஹாய் செஃப். ஆக்சுவலி என்னென்னலாம் போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் எங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு அப்படியே எங்கள் குலதெய்வ சட்டி எடுத்து மேலே வச்சோம். அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி, எண்ணெய் ஊற்றி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலையெல்லாம் போட்டு, அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலையெல்லாம் போட்டோம். இருங்க, இது வரைக்கும் ஓகே. அது என்ன கருவேப்பிலை? அதுதான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டியோட ஸ்பெஷாலிட்டி. பிரியாணில திண்டுக்கல் தலப்பாக்கட்டிலலாம் கருவேப்பிலை போடுவாங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்க எவ்வளவு பெரிய செஃப் ஆச்சே. எந்த கேனக்கும் மட்டும் அதை சொன்னது? திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணில கருவேப்பிலை இருக்குன்னு. நான்லாம் ஒரு ஊர் பிரியாணி கூட விடாம சாப்பிட்டிருக்கேன். அப்படிலாம் நான் ஒண்ணு பார்த்தது இல்லையே. செஃப், ஆக்சுவலி என் பக்கத்துல இருக்கிற கேனக்கு மட்டும் தான் அதை சொன்னாரு. நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஐயோ தம்பி, சாரிப்பா, நான் ஏதோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன்ப்பா. நீங்க தான் அதை சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. அது ஓகேமா. ஆனா நீங்க ஏதோ சொன்னீங்களே, பிரியாணில கருவேப்பிலை போட மாட்டாங்களா? சத்தியமா போட மாட்டாங்கப்பா. எந்த பிரியாணிலயுமே கருவேப்பிலை போட மாட்டாங்க. புதினா, கொத்தமல்லி போடுவாங்க, கருவேப்பிலை கன்ஃபார்மா போட மாட்டாங்க. ஜி, அப்ப ஒண்ணும் இல்ல, அந்த கரண்டியை கொடுங்க, கருவேப்பிலையை மட்டும் அழகா பொறுக்கி எடுத்து வெளியே போட்டுடலாம். எப்படி? ப்ரோ, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்ய தெரியுமா தெரியாதா? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா தெரியாது ஜி. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். துபாயில ஒரு வாட்டி சமைச்சேன், அது ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. எது துபாயில? உங்களை போய் நம்பி நானும் பிரியாணில கருவேப்பிலை போட்டேன் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? சரி ஓகே, உங்களுக்கு இன்னும் 3 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. பன்னீர் பாவக்காய் சட்னி எங்க? செஃப், அடுத்து அதான் ரெடி பண்ண போறோம். நீங்க போய் அந்த டேபிள்ல டிஸ்டர்ப் பண்ணுங்க. நாங்க இதை ரெடி பண்ணிட்டு அப்புறமா டைரக்டா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம். சரி பண்ணுங்க. கார்த்திக், மீன் பொளிச்சதோட ரெசிபி கேட்டிங்கல்ல, செம்பா கட்ட கேட்டுட்டு வந்துட்டேன். சொல்லுங்க நிம்மதி, எப்படி பண்ணணும்? ஒண்ணும் இல்ல கார்த்திக், நல்ல நீளமான செத்து போன மீன் அப்படியே எடுத்துக்கோங்க. அது வாழை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு, அந்த பிறந்த குழந்தைங்களெல்லாம் அழுவலனா அப்படியே காலை பிடிச்சி தலையில தொங்க விட்டு 2 அரை விடுவாங்களே, அதே மாதிரி நல்ல அந்த மீனை புளிச்சுன்னு 4 அரை விடுங்க. அப்படியே அது மேல மசாலாவை தடவி, அப்படியே மேல மலை சாரல் மாதிரி லெமன் ஜூஸை விட்டு, இப்படிக்கா ஒரு வாட்டி அப்படிக்கா ஒரு வாட்டி எண்ணெயில வாட்டி எடுத்தீங்கன்னா அது பேரு தான் மீன் பொளிச்சதான். என்னது? மீனை தலையில தொங்க விட்டு 4 பொளிச்சுன்னு அரை விட்டு தவால போட்டு எடுத்தோம், அதுதான் மீன் பொளிச்சதா? இவ்வளவு ஈஸியா இருக்கே. அதான் கார்த்திக், இந்த ரெசிபி மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது, இந்நேரம் குக் வித் கோமாளியோட எல்லா சீசனுக்குமே நான் தான் வின்னர் ஆயிருப்பேன். சரி ஓகே, நான் வேலையை பார்க்கறேன். நீங்க அந்த டேபிள்ல போய் டிஸ்டர்ப் பண்ணுங்க. பை. ஓகே. அப்புறம் அந்த ஸ்பெஷல் டிஷ் மறந்துடாதீங்க. அந்த வாழைப்பூ தானுங்க, அடுத்து அதான் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னும் 3 மினிட்ஸ் தான் டைம், அதையும் ரிமைண்ட் பண்ண சொன்னாங்க. ஐயோ அண்ணே, நம்மளுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் டைமா. ஒன்னும் இல்ல கார்த்திக், செஞ்சிடலாம். நீங்க மீன் பொளிச்சதை மட்டும் பண்ணுங்க. சரிண்ணே. எஸ், ஸோ டீம் ஏ ஜுஜுபி அண்ட் டீம் பி சிலாக்கி, உங்களோட டைம் முடியறதுக்கான நேரம் வந்தாச்சு. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் தி கவுண்ட் டவுன் இன் 3, 2, 1, ஸ்டெப் அவுட். ஸோ எஸ், 2 டீம்ஸ்மே அவங்களோட டிஷ்ஷஸை சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ டேஸ்டிங்க்கு நான், செம்பாக்கா, கண்மணி, ரோஜா, நிம்மதி எல்லாருமே உட்கார போகிறோம். ஸோ வாங்க டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ டேஸ்டிங்க்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட போகிறது டீம் ஏ ஜுஜுபி டீம், ராஜானா அண்ட் இந்திரன். வாங்க உங்களோட டிஷ்ஷஸை பக்காவாக எடுத்துட்டு வாங்க. வாவ், ஸ்மெல்லே செம்மையா இருக்கு. மிஸ்டர் ராஜா, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? எல்லாத்தையுமே கையால தான் பண்ணோம் மிஸ்ஸஸ் ரோஜா. இல்ல, உங்களுக்கு மறந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நாங்க தான் ஜட்ஜஸ், நாங்க போடுறதா மார்க்ஸ், தெரியும்ல? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐம் சாரி. ஆக்சுவலா நாங்க எப்படி பண்ணோம்னா, அது ஒரு பெரிய கலவரமான ஒரு ஸ்டோரி. அதை கேட்க விரும்புறீங்களா? இல்ல பரவாயில்ல, மே 13ஆம் தேதி மதியானம் 2:30 மணிக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும்ல, அப்ப நாங்க பாத்துக்கிறோம்.
செம்பாக்கா உங்க ஆறுயிர் தம்பி செஞ்சதை டேஸ்ட் பண்ணுங்கக்கா. ஐயோ அக்கா டேஸ்ட் பண்ணதா மத்ததெல்லாம் அங்க சொத்தைங்க தான். அக்கா மட்டும் தான் சூப்பரா சமைப்பாங்க. அவங்க டேஸ்ட் பண்ணும்போது தான் பக்கு பக்குன்னு இருக்கு. தம்பி சூப்பரா இருக்குடா. அதுலயும் அந்த கோழி வறுவல் வேற லெவல்ல இருக்கு. பிச்சு போட்ட கோழி வறுவல் அப்படியே இருக்கு. அந்த டேஸ்ட், அந்த மிளகுத்தூள் டேஸ்ட் இருக்கு பாத்தியா, பா சூப்பரா இருக்கு. பிரியாணியும் செம்மையா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டிருக்கலாம். மத்தபடி சூப்பரா இருக்கு. டீம் ஏ செம்மையா பண்ணிருக்கீங்க. அப்படியே பார்க்கும்போதே நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. அதுலயும் அந்த பன்னீர் பாவக்காய் சட்னி பண்ணீங்க பாருங்க, வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ஆமா மக்களே, நாங்க ஒன்றும் பொய் சொல்லல. ராஜா சொன்ன ரெசிபியை நீங்க நடுவில் கேட்டிருப்பீங்க, பன்னீர் பாவக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு. எல்லாருமே உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனலோ அனுஷா சுரேந்திர பொறுப்பில்ல. இந்த டிஸ்க்ளைமரையும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்கேஸ் நீங்க யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த 3 டிஷ்லயுமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிறது பிச்சு போட்ட கோழி வறுவல் தான். மாமா அடுத்த சண்டே கண்டிப்பா நீங்க மறுபடியும் எனக்கு இதை செஞ்சு தரணும், சரியா? அதுக்கு என்ன கண்மணி, பக்காவா பண்ணிடலாம். என் பொண்டாட்டி தான் எதுவுமே சொல்லாமே இருக்காளே. என்ன பொண்டாட்டி சொல்லுங்க ஏதாவது. நான் அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்திருக்கேன் மாமா. நீ உன் கையால பிரியாணி செஞ்சிருக்கியா? என்னால நம்பவே முடியல. இனிமே இந்த வீட்ல எப்ப பிரியாணி செஞ்சாலும் அது என் மாமா தான் செய்யணும். என்ன மாமா, சரியா? இதுக்கு தாண்டி இந்த ஆம்பளைங்களாம் சமைக்கிறதே இல்ல. உடனே எங்க சைடு திருப்பிடுவீங்களே. இனிமே வாரம் நீங்க தான் செய்யணும், நாங்க தான் செய்யணும்னு. அதெல்லாம் முடியாது. ஓகே, டீம் பி ஓட டேஸ்டிங்க பார்த்துடலாம். கண்ணாயிரம் அண்ணா அண்ட் கார்த்திக் வாங்க. டீம் பி சிலாக்கி. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா டெம்ப்டிங்கா இருக்கு. உங்களுக்கு வந்தது இடிச்சு போட்ட நாட்டுக்கோழி வறுவல் தானே? அப்புறம் இது மீன் பொளிச்சது, இது அந்த வாழைப்பூ சட்னி. கரெக்ட். ஓகே, நாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம். செம்பாக்கா உங்க புருஷனோடது நீங்க தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணணும். அவரா நல்லா செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குன்னு சொல்லிரு செம்பா. என்ன அந்த சிக்கன் வறுவல், ஐயோ அடிச்சுக்க ஆளே இல்ல, அப்படி இருக்கு. என் தம்பி தான் நல்லா பண்ணான்னு சொன்னேன். ஆனா உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. கார்த்திக் ஜி, மீனை தலையில தொங்க விட்டு பொளிச்சு அரைஞ்சிருப்பீங்க போலயே. நல்லா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. ஆமா கார்த்திக், ஆக்சுவலி அந்த ஃபிஷ் தான் டாப் நாச்சா இருக்கு. அதுல இருக்கிற அந்த இலையோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் அது எல்லாமே அந்த மீனுக்குள்ள போயிட்டு நல்லா அப்சார்ப் ஆயிட்டு அது சாப்பிடவே செம்மையா இருக்கு. என்ன செஃப் தாமோ இமிடேட் பண்ணிட்டு இருக்கியா? சும்மா ட்ரை பண்ணேன்டி. இப்படி 2 டீமுமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. இப்போ நாங்க எந்த டீமுக்குன்னு வின்னர்னு அனௌன்ஸ் பண்றதுன்னு எங்களுக்கே குழப்பமா இருக்கு. அந்த அளவுக்கு செமையா பண்ணிருக்கீங்க. டீம் ஏ ஜுஜுபி வின் பண்ணிச்சா இல்ல டீம் பி சிலாக்கி வின் பண்ணிச்சான்னு நாங்கலாம் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணிட்டு வரோம். நீங்க அதுக்குள்ள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நல்லா தான் பண்ணாங்க. ஓகே, எங்க டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நாங்க ஃபைனலி வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கான டைம் வந்தாச்சு. சோ டீம் ஏ ஜுஜுபி வின் பண்ண போறாங்களா இல்ல டீம் பி சிலாக்கி வின் பண்ண போறாங்களான்னு பாப்போம். மேடம் இங்க பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பில்ல வாங்காம போயிட்டாங்க. அதான் பில்லு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இல்லையேண்ணே, இங்க யாரும் பிரியாணி எல்லாம் வாங்கலையே. இங்க நாங்க எல்லாமே வீட்ல தான் செஞ்சோம். ஆமா, அட்ரஸ் மாதிரி வந்திருக்க போறீங்கண்ணே. இல்லம்மா, கரெக்டான அட்ரஸ் தான். இப்பதான் இந்த வீட்டு அட்ரஸ்ல வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இப்படி திரும்புறேன். பில்லு என் கையில இருந்துச்சு. சரி கொடுத்துட்டு போலாமேன்னு மறுபடியும் வந்தேன். என்னென்ன சொல்றீங்க? சரி, அந்த பில்லுல வேற என்னென்ன சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சொல்லுங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, பிச்சு போட்ட கோழி வறுவல், இடிச்ச நாட்டுக்கோழி வறுவல், அப்புறம் அவ்வளவுதாம்மா. இருங்க இன்னொன்னு, மீன் பொளிச்சது. ஓ சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பில்ல கொடுத்துட்டு கிளம்புங்க. இந்தாங்கம்மா. அண்ணா ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணே. என்னம்மா? உங்க போன்ல கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா 108க்கு மட்டும் போன் அடிச்சிட்டு அப்புறமா நீங்க போங்கண்ணே. ஆம்புலன்ஸ்க்காமா? ஆமாண்ணே, இங்க ஒரு 4 பேர் கை கால்லாம் உடைஞ்சு முடியாத நிலைமையில இருக்காங்க. கொஞ்சம் அவசரமா தேவைப்படுதுண்ணே. 108க்கு மட்டும் போன் அடிச்சிட்டு போங்க. இந்த உடனே அடிக்கிறமா. ஐயோ யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எங்களை அப்படி பார்க்காதீங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் உடனே ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டோம். அந்த ஐடியா கூட இந்திரனோடது தான். நான் சொன்னேன் அப்பவே, வேணாம் இந்திரன், நம்மளுக்கு எதுவும் தெரியலன்னு ஒத்துக்கலான்னு. ஆனா அவரு தான் கேட்கல. மக்களே, நீங்க எல்லாரும் இப்ப வீடியோ பார்த்து முடிச்சிட்டீங்க. உங்களோட வேலை கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்றது. எங்களுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்றோம். ஓகே, பாய் மக்களே. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க.